பரலோகத்தில் வாசமாக இருக்கின்ற எங்கள் பிதாவே, இரக்கமுள்ள தேவனை உங்களுக்கு துதிக்கின்றோம். பிதாவே, இந்த நாளிலே கூட நாங்கள் கூடி உங்கள் வேத வாக்கியங்களை அறிந்திருக்கிறோம். பிதாவே, அதை இன்னும் கற்றுக்கொண்டு உங்கள் வேத வாக்கியங்களை நாங்கள் உணர்ந்து விசுவாசத்திலே நாங்கள் வளரவும், பிதாவே, நீதி உள்ள சந்ததியாக பிதாவே நாங்கள் வளரத்தக்கதாக உதவி செய்யும். பிதாவே, இந்த நாளிலே கூட உங்கள் வேத வாக்கியங்களையும் சுகபலனி ஜீவனையும் கொடுத்த உங்கள் இரக்கத்திற்காக நன்றி. எங்களுக்கு உணவு உடுப்பை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். பிதாவே, எப்பொழுதும் உங்களை மகத்துவத்தை கனத்தை நாங்கள் புகழத்தக்கதாக இருப்போம். உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் வளருவதற்கு ஏற்றவாறு நாங்கள் பிதாவே கனிக்கொள் கொடுக்கத்தக்கதாக எங்கள் உதவி செய்யும். பிதாவே, இந்த நாளிலே கூடியிருக்கிற ஒவ்வொருக்காக ஆசீர்வதியும். அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் பலனையும் கொடு. உங்களை அறிந்து கொள்ளவும் தயவு கூர்ந்த இருதயத்தையும் ஞானத்தையும் உணர்ந்து கொள்வதையும் கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் பரிசுத்தராக இருக்கிறது பிதாவே, அதே போல நாங்களும் பரிசுத்தமுள்ள சந்ததியாக வளர உதவி செய்யும். பிதாவே, உணமாக பிதாவே, தேவையான இந்த ஜபமானது தேவைக்கு ஒவ்வொருக்காகவும் வேண்டல் செய்கின்றோம். பிதாவே, அவர்களுக்காக நீங்கள் தாமே அவர்களை பாதுகாத்து அவங்களுக்கு தேவையான ஞானத்தையும் பலனையும் கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். ஒவ்வொரு ஆவிக்குரிய சகோதரருக்காக வேண்டி செய்கின்றோம். தயவு கூர்ந்து உதவி செய்யும். அவர்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுக்கும்படியாக இருதயத்தை கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். பிதாவை, எனக்காக வேண்டி செய்கின்றோம். இதோ எனக்கு ஆவிக்குரிய தேவையும் பூமிக்குரிய தேவையும் கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். பிதாவை, இந்த ஓமில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களை கனம் செய்ய மகிமைப்படுத்த உதவி செய்யும். இரக்கமுள்ள பிதாவே, நீங்கள் தாமே உன்னும் எங்கள் அப்பா அம்மா சகோதரர்களை ஒவ்வொருவரையும் பாதுகாத்து, பிதாவின் சிறு பிள்ளைகளையும் பாதுகாத்து, உங்களுடைய தயவானால் அவங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய சித்தத்தை செய்ய வைக்கும்படியாகவும், உங்களுடைய தயவிலும் உங்களுடைய ஞானத்திலும் அன்பிலும் இரக்கத்திலும் சகல நன்மைகளும் வளருவதற்கு அவங்களுக்கு உதவி புரியும். என் கையின் பிரியாசங்களை ஒவ்வொன்றாக ஆசீர்வதியும். எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக வேண்டிய செய்யுங்கள். இந்த விண்ணப்பத்தை குமாரனும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம். பிதாவே, இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனாலே கொடுக்கப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் எல்லா வேத வாக்கியங்களும் நாம் ஆராய்ந்து அறிவதற்கு, நாம் மாதிரியாக வைத்து கொள்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, நம்ம எதை அறிய வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது, தேவனை எவ்விதமாக மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை கனம் செய்வதற்கு நமக்கு என்ன தேவை, தேவனென்று அவரை மகிமைப்படுத்த வேண்டும்னா அவருடைய ஞானத்தை கற்றுக்கொள்ளணும் இல்லையா? அவருடைய இரக்கத்தையும் அவர் செய்யக்கூடிய கிரியையையும் நாம் காண வேண்டும். அது எப்படி காண்றது அப்படின்னா, ஆவிக்குரிய பார்வை நமக்கு வேண்டும். அதுதான் இயேசு காமிக்கிறார் இல்லையா? அப்படியே நம்ம போகலாம். 2வது காரியங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தும் பொழுது, அவரை சோத்தரிக்கும் பொழுது ஆவிக்குரிய பார்வையை நமக்கு கொடுக்குறார். சரி, இங்கே ஏன் நம்ம தொடர்ந்து ரோமர் புஸ்தகம் 1 நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, நம் விசுவாசத்தில் வளருவதற்கு சகோதரர்களுக்கு அறிய வேண்டிய வழிகளை தேவன் கொடுத்துருக்கார். சரி, அதில் சில வகையாக காரியங்களை நாம் பார்க்கலாம். இப்படி இருக்க சகோதரரே, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்கிற நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்திற்கு கீழிருந்தார்கள், எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து போனார்கள். இந்த பாடம் பார்த்தீங்கன்னா பெருசு. தேவனானவர் அவர்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை கொடுக்கறது உதாரணமாக பாருங்க. மோசேயும் இருக்காரு, அவருக்கு தெரியும். தேவன் முட்செடியில் தரிசனமாகி அவருடைய ஜனங்களை அழைத்து கொண்டு வரணும்னு நம்ம பார்த்தோம். சிவந்த சமுத்திரத்தை கடக்க வைத்த நபராக இருக்கார், தேவனுடைய மனுஷனாக இருக்கார். சரி, இங்கே 2 பேருடைய இருதயம் கடினத்தின் நிமித்தமாக 2 அப்படின்னா, இங்கே ஒருவர்கள் இருக்கிறாங்க, அங்கே தேவன் என்று அங்கே மகிமைப்படுத்தாமல் இருப்பதினாலே ஆவிக்குரிய பார்வை இல்லாமல் போயிடுச்சு. சரி, இங்கே அவர்கள் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். சரி, அவங்க 40 வருஷமாக
தேவனை அவர்களை ஆலோசித்து 40 வருஷமாக நடத்திருக்காரு கஷ்டமாக. சரி, முதல் நபரை குறித்து நம்ம பார்க்கும்போது, கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகி பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பாளையத்தை பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். பலத்த கை, இந்த கை யாரோடது அப்படின்னா தேவனுடையது, சேனைகளினுடைய கர்த்தருடையது. மோசே இப்போ எங்கே இருக்காரு அப்படின்னா, அந்த முட்செடியில் சொல்லப்பட்ட அந்த கட்டளைகள், அவர்களுக்கு கொடுத்த 2 அடையாளம், நீ போயிட்டு யூதர்களுக்கு எபிரேயர்களுக்கு காமி இல்லையா, எபிரேயர்களுக்கு காமிச்சு அவர்களே எகிப்தின் அடிமைத்தனத்தின் இருந்தாங்க எகிப்தில், அந்த வீட்டில் இருக்க வீடுன்ற அங்கேருந்து புறப்பட செய்யணும். அவருடைய பலத்த கை நம்ம ஒவ்வொன்றா பார்த்தோம். பேனு, எரிக்கோப்பலாம் இல்லையா, கல்மலை, தவளை, தண்ணீர், நதி எல்லாம் ரத்தமாக மாறிடுச்சு. சரி, இதெல்லாம் அவங்க வாதிக்கப்பட்ட உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, பெரிய ஒரு கையானது, பெரிய ஒரு வல்லமையானது இவைகளை செய்தது என்று பார்வோன் புரிந்து கொண்டார். ஆனால் தேவன் அப்பொழுது என்ன செய்கிறார் என்றால், அவருடைய இருதயம் கடினத்தின் நிமித்தமாக இன்னும் மேலே இருதய கடினத்தை கொடுக்குறார். ஆமாம், அவங்க காணத்தக்கதான பார்வை அவங்களுக்கு கொடுக்கல. எப்படி காணத்தக்கதான பார்வை கிடைக்கும்? இயேசு என்ன செய்கிறாரோ அப்படி நம்ம செய்யும் பொழுது, தேவன் என்ன பிரமாணத்தை கொடுக்குறாரோ அப்படி நாம் பார்க்கும் பொழுது, ஒரு வேத வாக்கியங்களையும் சரி, சில தவறுகளையும் நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருப்போமானால் அங்கே என்ன இல்லை அப்படி தெரியும், தெளிவாக தெரியுது. இயேசுவனுடைய பார்வை அங்கே இல்லை. ஆமாம், தேவனை நாம் காண வேண்டும் என்கிற அந்த பார்வை நம்மகிட்ட இல்லை. சரி, நம்ம இயேசுவை சரியாக அறியல, அப்போஸ்தலர்களை சரியாக அறியல, அவர்களுடைய அடிச்சூடு நமக்கு இல்லை. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய இருதயம் கடினம், நம்மளுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அப்படி நம்ம நடக்க மாட்டேங்குது. சரி, இப்போ நம்ம இருதயமானது திரும்ப வேண்டியது இருக்கு. இருதயமானது தேவனுக்கா திரும்ப வேண்டியது. ஆமாம், நான் மனம் திரும்ப வேண்டியது. சரி, நான் என்ன சொல்கிறேன், நான் ஏதோ தவறு செய்கிறேன், பிரமாணத்தை மீறுன்னு எனக்கு தெரியுது, மன விருப்பம் அதுதான். அப்போ நான் மன உருகி, ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன், நான் தவறு செஞ்சிட்டேன், என்ன செய்கிறேன், ஆவியில் எளிமை உள்ளவனாக ஆகி, ஆவியில் எளிமையாக இருந்து நான் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்குறேன். சரி, ஆவியில் எளிமையாக இருக்கிறேன், நான் தாழ்மையாக இருக்கேன். நேற்று படித்த போல் அந்த தாழ்மை இருக்குது. அந்த சிறு பிள்ளைகிட்ட இருந்த அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த தாழ்மை என்கிட்ட இருக்குது. நான் என்ன செய்வேன்னா, அந்த கடினம் வராதபடிக்கு நான் பாதுகாத்து கொள்வேன். இங்கே இவர்கள் இருக்காங்கல்ல, இங்கே அந்த இறுதிய கடினத்தின் நிமித்தமாக என்ன செஞ்சுட்டாரு தெரியுமா தேவன் யார், நான் அவருக்கு ஏன் அவர் சொல்லிட்டா நான் இவங்களை அனுப்பிச்சணுமான்னு சொன்னவர், தேவனே உங்கள் தேவன் தான் பெரியவர், நீங்கள் கொண்டு போயிடுங்க, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னவர், திடீர்னு என்னாச்சு போகக்கூடாதுன்ற, திடீர்னு போகணும், திடீர்னு போகக்கூடாதுன்னு. அது ஒரு இறுதிய கடினம் தான். யாத்திராகம புஸ்தகம் 14:2-3-4 பாகால் சேபோத்துக்கு முன்பாக இருக்கிற ஈராத் போதும் இதுக்கப்புறம் படிச்சா 2 பார்த்தீங்கன்னா, நீர் திரும்பி மிக்தோவுக்கும் சமுத்திரத்திற்கும் நடுவே பகால் செபுக்கு முன்பாக இருக்கிற ஈராத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லி அதற்கு எதிராக சமுத்திரத்தினாலே பாளையம் இறங்குவீர்களாக. சரி, இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பாளையம் இருக்குது, பாளையம் இறங்க போகிறாங்க. பாளையம்னா தெரியும் நமக்கு, ஒரு இராணுவம் வருது, ஒரு 6000 பேர், ஒரு 5000 பேர் ஏதோ ஒரு இடத்துல யுத்தம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்பெயின் இருக்கும்.
அது கேம்பெயின் வந்து ஒரு லீடர் இருப்பார், அதை சுற்றி இங்கே பாளையம் இறங்கணும்னு சொல்லுவாங்க. அங்கே தான் தங்குவாங்க. தேவன் அந்த இடத்த அவர்களுக்கு ஆயத்தை பண்ணி வச்சிருக்காரு. அங்கே சொல்கிறார், பாகால் சேபுக்கு முன்பாக அங்கே ஒரு பாளையம். அங்கே வந்து ஈரோத் பள்ளத்தாக்கின், அது எங்கே இருக்கு அப்படின்னா ஈரோன் பள்ளத்தாக்கு. சரி, முன்னாடியிலே பாளையம் இருங்க வேண்டும், அங்கே தான் இருக்கணும். தேவன் அங்கே தான் அவர்களை எகிப்து வர வைத்து அங்கே என்ன செய்ய போகிறாரு, ராஜாவினுடைய பார்வையில் இவங்க வந்து இங்கே தான் அலையிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை அங்கே என்ன செய்ய போகிறாங்க, கடினப்படுத்திட்டார். அவங்க துரத்திட்டு வரும் பொழுது இந்த இடத்துல தான் அவர் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா இங்கேருந்து ஆரம்பித்து அவரை சமுத்திரத்தில் முழுகடிக்க போகிறார். சமுத்திரத்தில் அவர் என்ன செய்ய போகிறாருன்னா அவர் கிடைக்காத மாதிரி பண்ண போகிறார். வேறு எல்லா ராஜாவுக்கும் பிரமிடு இருக்குது, எல்லா ராஜாவுக்கும் ஆளுகை செய்த எகிப்தில் இருக்கிற ஒவ்வொரு ராஜாவுக்கும் பிரமிடு இருக்குது. இந்த மனுஷனுக்கு தான் இல்லை. அவர் சமுத்திரத்தில் போயிட்டார்ல, கிடைக்கல, கிடைச்சா தானே எடுத்து வைப்போங்க. இந்த ரெட்சி சிவந்த சமுத்திரத்தில் போயிட்டார். அவரு தான் இப்போ முழுகடிக்க போகிறார் அவர் தேவன். ஏன் அப்படின்னா, ஏன் அடிக்கணும், ஏன் இப்படி உலகத்தா தானே கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு சாவலாம்ல? இல்லை, தேவனே யார் என்று கேட்ட அந்த தேவன் மேல் பயம் இல்லாதது நிமித்தமாக, தேவன் மேல் பயம் இல்லாதது நிமித்தமாக அவர் என்ன செய்தார், அவர் வந்து யார் தேவன் என்று கேட்டதுனால தான் வந்த பிரச்சனை. தேவன் யார்? அவர் தான் சிருஷ்டிகர். வானம் பூமி எல்லாவற்றையும் அவர் தான் உண்டாக்கினார் இல்லையா? மிகப்பெரிய அற்புத அடையாளங்களை காமிச்சோம். தேவனுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், அவர் எனக்கு யாருன்னே தெரியாதுன்ட்டு. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேப்னு ஒன்று காட்டுறேன். இந்த மேப் வந்து இதான் ராமசேஸ். இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இங்கே தான் எகிப்து இருக்குது. ராமசேஸ் தலைநகரம். இது ராமசேஸ். இதிலிருந்து இப்படியே வராங்க அவங்க இஸ்ரவேலர்கள். இதில் பிரயாணம் பண்ணி இந்த வனாந்தரத்துக்கு வராங்க. இப்படியே வந்துட்டாங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க அவங்க இல்லையா? எங்கே வந்துட்டாங்க பாருங்க. இது நம்ம ஊர் மேப் மாதிரி இல்லை, தமிழ்நாட்டு மேப் மாதிரி இருக்குது. ஆனால் அது அவங்க ஊர் மேப். இங்கே பாருங்கள், இங்கே வந்து அப்படியே இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. தெரியுதா உங்களுக்கு? இங்கே வந்துட்டு இங்கேருந்து இவங்களால இங்கே சமுத்திரம் இருக்குது, இந்த சமுத்திரத்தை கடக்க முடியல அவங்களால. அவங்க வந்து இந்த எண்டுக்கு வராங்க பாருங்கள், தெரியுதா? இந்த எண்டுக்கு வந்து இந்த ரெட் பாயிண்ட்டு, இந்த ரெண்டுக்கு வந்து இந்த எண்டில் இருந்து தாம்பால இருந்து அவங்க வந்து எசோன் இப்படி கடக்கணும். இங்கேருந்து இவ்வளோ தூரம் இங்கேருந்து இப்படி கடக்கு வரணும். அதுக்கு தேவன் என்ன செய்கிறாரு பாரு, நீங்கள் பார்க்குறீங்களா? இது ராமசேஸ், இதுதான் எகிப்து. இங்கேருந்து இப்படி இந்த ரெட் சீலாம் இந்த கோடுலாம் வந்து அவங்க நடந்து வந்தது. எகிப்தியர் பாதைகள்லாம் வந்திருக்கு. இங்கேருந்து தான் இது இருக்குது பார்த்தீங்களா? இங்கேருந்து சிவந்த சமுத்திரத்தை இப்படி கடக்குறாங்க. ஆமாம், இங்கே கடக்குறாங்க. இப்படி கடக்கும்போது இங்கே தான் பாளையம் இறங்குறாங்க அவங்க. இங்கே தான் தேவன் அவங்கள இருக்க சொல்லியிருக்காரு. இந்த இடம், இந்த ரெட் பாயிண்ட்டு தான் இருக்கிற இடம். இது இங்கே பாளையம் இறங்கிட்ட பிறகு சிவந்த சமுத்திரத்துக்கு அப்படியே எதிராக, அப்படியே ஆப்போசிட்டில் உங்களுக்கு சிவந்த சமுத்திரம் இருக்கும்னு சொல்லிட்டாரு. தெரியுதா? தேவனு இங்கே தான் அவங்கள இருக்க சொல்லியிருக்காரு பாளையம். அவங்க ராஜா வந்து எகிப்தின் ராஜா இவ்வளோ தூரம் துரத்திட்டு வந்திருக்காரு. அவர் இவ்வளோ தூரம் துரத்திட்டு வந்து என்ன செய்ய போகிறாரு நம்ம பார்க்க போகிறோம். சரி, அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரை குறித்து அவர்கள் தேசத்தில் திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். ஏன் அங்கேருந்து ராமசேஸ்லேருந்து இங்கே அவங்க இருக்கக்கூடிய பாளையம் இறங்கினாங்கல்ல, ஈராத் பாளையத்தில் இறங்கிட்டாங்க. அங்கே இருக்கணும். அவங்க அங்கே இறங்குறாங்க. அவர் என்ன செய்கிற, இதுவரையும் அவங்க போல அந்த தேசத்தை விட்டு அந்த கடலை தாண்டலைன்னு சொல்லிட்டு
அவர் என்ன சொல்றாரு, இங்கேயும் அங்கேயும் திரிகிறாங்கன்னு நினைக்கிறாரு. அவர் தேவன் அப்படிப்பட்ட இருதயத்தை கொடுத்துருக்காரு. அவர் தேவன் அவருடைய இருதயத்தை கொடுத்ததுனால என்ன செய்யறாருன்னா, தேசத்தில் அவர்கள் திகைத்து வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடர்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அனைவரும் அறியும்படி பார்வோனிலும் அவனுடைய எல்லா இராணுவத்தையும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். யார் சொன்னது அப்படின்னா, தேவன் சொன்னது மாதிரியே அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க பாளையம் இறங்கிட்டாங்க கரெக்டாக. அவர் இங்கே அலைஞ்சு திரிகிறாங்கன்னு நினச்சி அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அப்படியே வந்துட்டார். அப்படியே தோற்றி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வராரு. வந்தோடனே நானே கர்த்தர் என்பதை, அவரே கர்த்தர், அவர் தான் சிருஷ்டிகர் என்பது, அவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பது அவருக்கு காமிக்கணும்ல. அங்கே அவர் இருதயத்தை கடினப்படுத்துறது எதுக்கு? அவரை முழுகடிக்கிறது, ஜலத்தில் கடலில் முழுகடிக்கிறது. அங்கே மனம் திரும்பாமல் போனதுனால அவரை தேவனை மகிமைப்படுத்த இல்லை. அதனால் என்ன செய்ய போகிறார், இங்கே தேவன் மகிமைப்பட போகிறார். ஒரு இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டே இருக்காருன்னா அங்கே என்ன நடக்க போகுது? அங்கே அவருக்கு எத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கிறார். எத்தம் ஒரு காரியத்தை அவருடைய கிரியை செய்வதற்கேற்ற பாத்திரம். அது நன்மையே கிடையாது, அவருக்கு தீமை. 5-7 படிங்க பார்ப்போம். ஜனங்கள் ஓடி போய்விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டபோது ஜனங்களுக்கு விரோதமாய் பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனசு வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை கூட்டிவிட்டது என்ன காரியம் என்றார்கள். அவன் தன் ரதத்தை கூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தின் மேல் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் அதிபதிகளான வீரர்களையும் கூட்டிக் கொண்டு போனான். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தார். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரர்களோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திரங்கள் அண்டையிலே பாகாலின் பேயோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோ பள்ளத்தாக்கிலே முன்னணியில் படையும் இறங்கி இருக்கிற அவர்களை திட்டினார்கள். அவரை கிட்ட போயிட்டாரு. இந்த ஈரோன் பள்ளத்தாக்கு கிட்ட போயிட்டாரு. அங்கே தான் சமுத்திரம் இருக்கு. சரி, இப்போ எதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இவருக்கு கடினப்பட்டிருக்காங்க, இவங்க இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. அவர் சொன்ன பின்பு என்ன ஆயிடுச்சு, அவர் புறப்பட்டு வரப்போறார். சரி, பார்வோன் தொடர்ந்து இவ்வளோ பலத்த கையுடன் திரும்பி வராரு. 600 ரதங்கள், பிரதான ரதங்கள் ஓடு சேவகரோடு வராரு. இதை நம்ம வாசிக்கிறோம்ல. இதை பார்த்த இஸ்ரவேலர்களுக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? பயந்துட்டாங்க. அவங்க திருப்பியும் போடுமா, இந்த சமுத்திரத்திலே எங்களை கொல்வதற்காக கூப்பிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூக்குரலிட்டாங்க, முறுமுறுக்கிறாங்க. 10 பார்வோன் சமீபத்து வரும்போது இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 11 வாசிங்க. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே தேவன் வீடுகளை இல்லை என்றோ வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்கள். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணியிருந்தால் எங்களுக்கு இப்படி செய்யலாமா? சரி, அவங்க பயப்படுறாங்க. என்ன பயப்படுறாங்கன்னா, திருப்பி எங்களை கொன்றதுக்காக இங்கே கொண்டு வந்துட்டீங்களா? எகிப்தில் குழிகள் இல்லை, இந்த அடக்கம் பண்ணுறாங்க, அந்த குழிகள் இல்லைன்னு சொல்லியா நீங்கள் எங்களை இங்கே கூட்டம் வந்து கொல்ல போகிறீங்க?
அவங்க வரதை பார்த்து பயந்துட்டாங்க. அவ்வளோ படையோடு சேர்த்து வரதை பாளையம் இறங்க போகிறாங்க. அவங்க இவர் பெரிய பாளையம் அப்படின்னா இவங்களை எப்படி மேற்கொள்ளலாம்னு சொல்லிட்டு அங்கே அவங்க இருந்து திட்டம் பண்ணி வருவாங்க. இவங்க ரதமே கிடையாது, இவங்ககிட்ட ஒரு சேனை இருக்குது. இந்த சேனை வந்து இவங்களை எதிர்த்து நிற்கிற சேனை கிடையாது, இவங்க கர்த்தருடைய சேனை. இவங்க யார் அப்படின்னா, முன்பு ஒரு தூதன் இருக்காரு, பின்பு ஒரு தூதன் இருக்காரு, பின்னாடி ஒரு தூதன், முன்னாடி ஒரு தூதன். அது அக்னி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம். அதுக்கு கட்டளையிட்டா ராத்திரி என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே வந்து அக்னி ஸ்தம்பமாக வரும். அக்னி ஸ்தம்பம்னா மேகத்தில் ஒரு சூரியன் மாதிரி சின்னதாக அவங்களுக்கு வந்து என்னென்னா வெதப்பாக இருக்கிறதுக்காக தேவன் கொடுத்தாரு. அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் அப்படின்னா காலையில் என்ன ஆகும் அப்படின்னா குளிராக இருக்கும், ஏசி போட்ட மாதிரி இருக்கும், சில்லுன்னு. சரி, இப்படிலாம் தேவனானவர் அவர்களை கூப்பிட்டு வந்தார். பண்ணு. சும்மா என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்த்தேன், எங்களுக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாக இருக்குமோ என்றார்கள். சரி, இங்கே பயப்படுறாங்க. மோசையும் எங்கள் ஜனங்களும் அங்கே இருக்கிறாங்க. அவங்க வராங்க, அவ்வளோ பெரிய பாளையம் வருது, பிரதான இராணுவம் வருது. அதை குறித்து என்ன செய்கிறாங்கன்னா பயப்படுறாங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவருக்கு ஆறுதல் சொல்கிறார் பாருங்க. மோசே 13 வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் மீண்டும் கொண்டு எங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பையும் பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். தேவன் சொல்லிட்டாரு மோசே மூலமா. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த எகிப்தியர் உங்கள் முன்னாடி தானே வந்து நிற்கிறாங்க, ஆனால் இவங்க என்றென்றைக்கும் நீங்கள் காணவே மாட்டீங்க. உங்களுக்கு உங்கள் கண்களுக்கு முன்பாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்றார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். சும்மா இருப்பீங்க, நீங்கள் எதையும் செய்ய மாட்டீங்க அவங்களுக்கு விரோதமாக. கர்த்தர் செய்வார் என்றார். எப்படி செய்ய போகிறார் தெரியுமா? பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரரை சொல்லி, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிட்டு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையினாலே நடந்து போனார்கள். நம்ம பார்த்தோம், இந்த சமுத்திரம் தான் அது. பார்க்குறீங்கள, இந்த சமுத்திரம் தான் இங்கேருந்து இங்கே வரணும். இங்கே வந்து என்ன செய்கிறாரு, இங்கே தான் அவங்க பாளையம் இருக்காங்க இஸ்ரவேலர்கள். அவங்க என்ன ஆயிடுச்சுன்னா, மோசே என்ன சொல்கிறாரு, தேவன் கோலை நீட்டுன்ற சமுத்திரத்துக்கு நேராக. தேவன் ராத்திரி முழுவதுமாக கீழ்காற்றை வர பண்ணிட்டார். 2 மதில் மாதிரி நிற்குது, தண்ணி ஜலம். பார்க்குறீங்களா எவ்வளோ பெருசு பாருங்க. இதுவே எவ்வளோ பெருசு. இதெல்லாம் வந்து கடக்கணும்னா எப்படியும் ஒரு 10-20 நாள் ஆகும். ஆனால் இதை வந்து கடக்கிறது ஈஸியாக கடந்துட்டாங்க. அவங்க அங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ளே தேவன் இவங்களை இங்கே கடக்க வச்சிட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா கோலை நீட்டுன்றாரு, கீழ்காற்று அடிக்குது. அப்படி எப்படி காற்று சூறாவளி மாதிரி எப்படியோ அடிச்சிருக்கோம். ஆனால் அந்த காற்று மூலமாக என்ன ஆயிடுச்சு, மதில் மேலே நிற்குது, மதில் மாதிரி மேலே நிற்குது. ஆனால் இந்த கீழே கூட தண்ணி இருக்குல்ல, அவங்க நடந்து போகிற இடத்துலையும் தண்ணி இருக்குல்ல, அதை காய வைக்கிறார் தெய்வம். ஆமாம். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? சரி, முறையிடாத, நீ புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. இப்போ நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிட்டு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். கடையில் பிளந்து என்ன ஆயிற்று, தேவன் வந்து அவங்க வெட்டாந்தரையில் நடந்து போக வச்சிட்டார். இப்போ தான் வந்து எகிப்தியர் பயப்படாமல், ராஜா இன்னும் கடினப்பட்ட இருதயம் தான் இருக்குது, சேனைகளின் கர்த்தர் இருக்காரு கூடன்னு தெரியல அவங்களுக்கு. அவங்க உள்ளே வரும்போது என்ன ஆயிடுச்சு, நம்மளும் போயிடுவோன்னு நினச்சி வந்தாரா, இல்லை இப்படி கடலுக்குள்ளே நடுவில் போகிறோன்றது இந்த பயம் இல்லாமல் இருக்கு பாருங்க.
சரி, எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்திட்டார். தொடர்ந்து வரும்படிக்கு, அவங்க கடலுக்குள்ள நடுவில் போனாலும் அவரும் வரும்படிக்கு கடினப்படுத்திட்டார் தேவன். இப்போ பார்வோனிலும் அவன் ரதங்கள், குதிரை வீரர்கள் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவங்களும் மகிமைப்படுவேன். அவங்களால மகிமைப்படுவார். எப்படின்னா சொல்றாரு, நான் தான் தேவன் என்று அவர் அறிந்து கொள்ளல. அது நான் தேவன், சகலத்தையும் எனக்கு தான் கட்டுப்பாடு இருக்கு, நானே ஜாதிகளை உண்டாக்கினேன், மனுஷனுடைய இருதயத்தில் ஆளுகை செய்கிற தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிறவனவராக இருக்கிறேன், எப்பொழுதுமே இருக்கிறேன், நான் சதாகாலமும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் தான் தேவன் என்பதை காமிக்க போகிறார். எப்படி அவர் இருதயத்தை கடினப்படுத்தி நடுக்கடலுக்கு கூட்டின்னு வந்துட்டார். இப்போ அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்பாக நடந்த தேவ தூதரானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. சொன்னோம்ல, நம்ம முன்னாடி இருந்த அந்த மேகஸ்தம்பம் விலகி, அந்த தூதன் தான் அவர். தூதன் என்ன செஞ்சால் பின்னாடி போய் நின்றுச்சு. அவங்க வராங்கல்ல, எகிப்தியர் வராங்கல்ல, அவங்களுக்கு தெரியல. அவங்க இப்படியும் போக முடியல, அப்படியும் போக முடியல, திகைச்சிருக்காங்க. இவங்க அந்த சைடு போகிற வரையும் இவர் அப்படியே தான் இருப்பார். தெரியலன்ற பேர். அது 20 படிங்க. அப்போ இங்கே இஸ்ரவேலர்களுக்கு அது எப்படி இருந்துச்சுன்னா, அந்த மேகம் இஸ்ரவேலர்களுக்கு வெளிச்சமாகவும் அவர்களுக்கு இருட்டாகவும் இருந்தது. உள்ளே வந்துட்ட பேர் ஒன்றுமே தெரியல, எப்படி போகிறதுனே தெரியல. முழுசும் ஒரே இடத்துல நின்றுருந்தா எப்படி இருக்கும் இல்லையா? கடல் நடுவில் முழுசும் ஒரே இடத்துல நின்றுருந்தா நான் பின்னாடியே போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அங்கே தான் இருந்திருக்காரு பாருங்க. அவர் போல அந்த அளவுக்கு அவர் கடினப்படுத்துகிறார். இருதையும் இருக்கு இல்லை அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆச்சு. தேவனை மகிமைப்படுத்தலை. தேவனை மகிமைப்படுத்தாத நிமித்தமாக வந்த தொல்லை தான் இது. அவருக்கு தேவன் ஒருவர் இருக்கிறான்ட்டு பெரிய கையை பார்த்துட்டு இல்லையா, ஒரு சொப்பனத்தை பார்த்துட்டு அவர் மகிமைப்படுத்தின ராஜாக்கள்லாம் இருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம் பின்னாடி. மகிமைப்படுத்தின இவரே தேவன், இவருக்கு யாருமே இல்லை, சமானம் இல்லை, இவர் மட்டும்தான் தேவன், இவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், ஓகேவா, இவர் எப்பொழுதுமே ஜீவிக்கிறார் இல்லையா, அப்படி சொன்ன ராஜாக்கள்லாம் இருக்கிறாங்க. புறஜாதி ராஜாக்கள் அவங்களெல்லாம் விட்டாரு, அவங்கள கொண்டு வேற வேலை கிரியை செய்கிறாரு. ஆனால் இவரையும் அழுத்து போடணும். தொடர்ந்து அவருடைய இருதயம் கடினப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு, பயப்படவே இல்லை. அதற்காக மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேலே நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினாலே சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்த, அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. லெஃப்டும் சரி ரைட்டும் சரி, அவர் நீட்டிகிட்டே இருக்காரு. அந்த அவர் நீட்ட கீழ்காற்று முழுசாக அடிச்சுது. பின்னாடி தேவதூதன் இருக்காரு நவுரில். அவங்களுக்கு இருளாக இருக்குது, இவங்களுக்கு வெளிச்சமாக இருக்குது. தேவன் என்ன சொல்கிறாரு, நீங்கள் போங்கன்ட்டு. அவங்க முழுசும் நடந்து அந்த சைடு போயிட்டாங்க. அது இன்னும் அது பிளவுபட்டே இருக்குது அந்த ஜலம் முழுசா. என்ன ஆயிடுச்சு? இல்லை 23. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அவர்கள் பிதாக்கள் சமுத்திரத்திலே நடுவே பிரவேசித்தார்கள். யாரு? இஸ்ரவேல் புத்திரர்கள். அவர்கள் பிதாக்கள் போனாங்க. 24. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்திலே கர்த்தர் அக்னி மேகமுமாய் ஸ்தனபதியிலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனைகளை கலங்கடித்து, எப்படின்னா கலங்கடிச்சிட்டாருன்னா அவர்களுடைய உருளைகள் இருக்குல்ல,
வண்டியோட உருளை இருக்குல்ல, கழட்டிட்டார். வண்டி போயிட்டே இருக்கும்போது, நம்ம வண்டி ஓட்டினும் போது நம்மளுடைய வீல் கழட்டின்னு போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்ம வண்டி ஓட்டினே போகிறோம், திடீர்னு போயின்னு இருக்கும்போது வீல் கழட்டின்னு போயிடுச்சுன்னா ஏதோ ஒன்று கீழே விழுந்துருவோம். அவங்க 4 சக்கரம் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கலங்கிட்டாங்க, கலங்க பண்ணிட்டாரு. அந்த உருளையை கழட்டுன்னு கூட என்ன ஆயிடுச்சு, அவங்க பயப்படலை, திருப்பியும் வராரு, தொத்துறாரு பண்ணு. 28 ஜலம் திரும்பி வந்து, ஜலம் தண்ணி தப்புக்கவில்லை. இஸ்ரவேல் தொடர்ந்து அவங்க எங்கே போயிட்டு இருக்காங்களோ அவங்க தொடர்ந்து அவங்க போகிற திசையில் பின்னாடி தேவதூதன் இருக்காரு பாதுகாப்பாக, முன்னாடி அக்னி ஸ்தம்பம், பின்னாடி மேகஸ்தம்பம் இருக்குது. மோசை கோலை நீட்டிகிட்டே போயிட்டுருக்காரு. இங்கே 2 சைடு மதில் மாதிரி நிற்குது இல்லையா, மதில் மாதிரி அந்த ஜலம் நிற்குது. அவங்களுக்கு நடுவில் போகிற அந்த இராணுவம் என்ன ஆயிடுச்சு, பாதி வந்துக்கிட்டே இருக்கும்போது ஜலம் சுற்றி அவங்கள முழுகடிச்சிருச்சு. கடல் தண்ணி, அவங்க தப்பிக்க முடியல, நீச்சல்லாம் அடிக்க முடியாது. அது மிகப்பெரிய தண்ணி, அது சாதா தண்ணி கிடையாது. 9 அடி 10 அடி தண்ணியில் நீச்சல் அடிக்க முடியும். 300 அடி 400 அடி தண்ணியில் எங்கேருந்து நீச்சல் அடிக்க முடியும்? 2 சுற்றிக்கிட்டு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம போயிட வேண்டியதான் அப்படியே கடலுக்குள்ள இல்லையா. நம்ம யோசிச்சு பார்க்குறது எப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்குல்ல. இருந்தாலும் இந்த பயங்கரத்தெல்லாம் அவர் என்ன செய்யல, தெரியல. அவருக்கு இருதயம் கடினமாயிடுச்சு. அவர் ஒன்று செஞ்சிருந்தாருன்னா, தேவன் தான் சிருஷ்டிகர், அவருடைய இருதயம் கடினப்படுத்தினது தேவன். தேவன் தானே கடினப்படுத்துறாரு, அப்பயே அவர் அழிக்கணும். அவர் இருதயத்தை கடினப்படுத்தினாலும் நேபுகாத்நேச்சாரும் சரி, மற்ற எந்த ராஜாக்களும் சரி, இவரே தேவன் இல்லையா. அவர் புள்ள சாப்பிட்டுட்டு நான் கட்டின மகாபாபுலன்னாரு, சரி நீ கட்டின நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இருதயத்தை எடுத்துட்டார், அதிலிருந்து அறிவை எடுத்துட்டார். மாடு மாதிரி ஆயிட்டார். மாடு அப்படின்னு தமிழில் இருக்கு, மிருகத்தை போல புள்ளை மெய்தான். சரி, இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஒன்றும் கிடையாது, புள்ளை மெய்தான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அவருக்கு சொப்பனம் வரும் கலங்குறாரு. அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொன்னோன்னே இவரே தேவன் அப்படின்றாரு. தானியேல் 4 நினைக்கிறேன், தானியேல் புஸ்தகம் 4 1-3. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் எகிப்து எழுதியிருக்கிறது என்னவெனில், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களிலும் அற்புதங்களிலும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நலமாக கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறையுமாய் நிற்கும். நேபுகாத்நேச்சராகிய நான் என் வீட்டிலே சௌக்கியமுள்ளவனாயிருந்து என் அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், அது எனக்கு திகிலை உண்டாக்கிற்று. என் படுக்கையில் எனக்குள் உண்டான நினைவுகளும் என் தலையில் தோன்றின தரிசனங்களும் என்னை கலங்க பண்ணினிற்று. ஆகையால் சொப்பனத்தின் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்காக பாபிலோனின் ஞானியில் எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்ட கடவான். அப்பொழுது சாஸ்திராக் மேசாக் கல்தேயரும் குறி சொல்லுகிறவரும் என்னிடத்தில் வந்தார்கள். சொப்பனத்தை நான் அவர்களுக்கு சொன்னேன், ஆனாலும் அதில் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க மாட்டாமல் போயிட்டார்கள். கடைசியிலே என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்ஷாஸ்தார் என்னும் பேரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியுடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான். அவனிடத்தில் நான் சொப்பனத்தை விவரித்தேன். சொன்னதாவது, சாஸ்திரிகளின் அதிபதியாகிய பெல்சாஸ்தார்
பரிசுத்த தேவருடைய ஆவி உனக்குள் இருக்கிறது என்றும் எந்த மறைபொருளும் அறிவது உனக்கு அரிதல்ல என்றும் நான் அறிவேன். நான் கண்ட என் சொப்பனத்தின் தரிசனங்களையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லி. நான் படிச்சதுலே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன இங்கே அப்படின்னா, அவர் ஒரு சொப்பனம் கண்டுறாரு. அவர் ஊரில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டாரு இல்லையா? அவருக்கு கூப்பிட்டோன்னு சொல்ல முடியல. சூனியக்காரர் கூப்பிட்றாரு, அங்கே குரு கூப்பிட்றாரு, ஒருத்தரும் சொல்லலை. அங்கே ஞானி சொல்கிறாங்க, ஞானி கல்தையருடைய ஞானி ஒருத்தரும் சொல்லலை. இப்படிப்பட்ட அவருடைய இருதயத்தை கலங்க செய்த ஒரு சொப்பனத்தை விவரித்து சொல்லணும். அந்த சொப்பனத்தை சொன்னால் அது அர்த்தத்தை சொல்லணும். இது அவருக்கு அர்த்தம் தெரியும். சொப்பனத்தை நான் வச்சுருக்கேன், நீ அர்த்தத்தை சொல்லுன்றாரு. அந்த சொப்பனத்தை அவர் சொல்ல மாட்டார், ஆனால் என் இருதயத்திற்கு சொல்லுன்றாரு. யாராவது சொல்ல முடியும்? நான் தப்பாக சொல்லிட்டேன்னா ராஜாவுக்கு முன்னாடிக்கிறேன், என் தலை போயிடும், இல்லைன்னா என்னை ஏதாவது பண்ணுருவார் இல்லையா? அப்போ என்ன செய்வாங்க? எல்லோரும் பயந்து திகழ்வாங்க இல்லையா? இப்போ ஆனால் இங்கே தானியலுக்கு ஒரு காரியமும் மறைவா இல்லை. ஒரு காரியம். ஏனால் தேவனுடைய ஆவி உடையவராக இருக்கார். அப்படிப்பட்ட மனுஷனை தேவனானவர் பயன்படுத்தியிருக்காரு. நம்ம எதுக்கு பார்த்துருக்கோம் அப்படின்னா, தேவன் தானியல் மூலமாக அந்த ராஜாவுக்கு, தேவனுடைய மனுஷன் மூலமாக ராஜாவுக்கு என்ன செய்திருக்காரு? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? அந்த ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. தேவன் அப்படிப்பட்ட ஒன்றுமே சொல்லலை, அவர் அர்த்தத்தை தான் சொன்னார். அங்கே என்ன பெரிய அற்புதம் நடந்தது? அங்கே அர்த்தத்தை சொல்லி அவர் மகிமைப்படுத்தினார், அதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் இங்கே 2 அடையாளங்கள், 12 அற்புதங்கள். புரியுதுன்னு நினைக்கிறேன். 2 அடையாளங்கள். நான் தான் தேவனிடத்தில் வந்தேன்னு 2 அடையாளம், 12 அற்புதம். அற்புதம்னா அது மிக பெருசாக இருக்கும். இயேசு நம்ம பார்த்தோம், கண்ணு திறந்தார், அற்புதம். மோசே என்ன செஞ்சார்? வானத்திலேருந்து கல்மலை பெய்ய வச்சார். அங்கே இருக்கிற தேசத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் ரத்தமாக மாற்றினார். தவளைகள், பேன்கள், எரிகொப்பளங்கள், தலைப்பிலை சங்காரம், இதெல்லாம் என்ன? இதெல்லாம் எங்கேயுமே நடக்காது. இந்த காரியங்கள்லாம் அற்புதங்கள். இது தேவன் நடத்தினது. தேவனுடைய மனுஷன், உண்மையுள்ள மனுஷன் என்பதற்கு தேவன் கொடுக்கக்கூடிய அடையாளம். சரி, இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? இங்கே சொல்கிறாரு, உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும், ஆமாம், அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாக கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் மகிமைப்படுத்துகிறார். அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாக இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அவர் தான் அப்படி சொன்னதுனால என்ன ஆயிடுச்சு? அவர் தேவன் மகிமைப்படுறாரு. சரி, இப்படிப்பட்டவராக இருக்கிறதுனால அவருக்கு ஒருவேளை அவருக்கு இறுதியும் திருப்பி கிடச்சிது. அவருடைய இறுதியும் திருப்பி கிடச்சிது. அவருடைய ராஜ்ய பாரத்தில் உக்காஞ்சது. இவருக்கு நம்ம என்ன பார்த்தோம்? சமுத்திரத்தில் முழுகடிச்சிட்டார். இறுதியும் கடினம் என்ன ஆயிடுச்சு? தேவனுக்கு பிரியமாக இல்லை. ஆமாம், தேவனை என்ன செய்யணும்? நாம் பிரியப்படுத்த வேண்டும். அந்த வழியை நாம் எப்பொழுதுமே செய்யணும். பிரியப்படுத்தி கொண்டு தான் கட்டளையும் கை கொள்ள முடியும் இல்லையா? அன்பில் வளர முடியும், இரக்கத்தில் வளர முடியும், நற்கிரியைகளை வளர முடியும். அவரை பிரியப்படுத்தாமையே நாம் வளர முடியுமா? தேவனை கற்பனைகளால் பிரியப்படுத்தலாமா? நான் கை கொண்டு பிரியப்படுத்தலாமா? கீழ்ப்படியாமை பிரியப்படுத்தலாமா? கீழ்ப்படியாமையின் நிலைமை என்ன அப்படின்னா, அவர் நம்மளை அழுத்து போடுவார். அவங்களுக்கு என்ன நிலைமைன்னு நான் பார்த்துருக்கோம். என்னாகமும் 33:3 முதலாம் மாதத்தில் 14ஆம் தேதியிலே அவர்கள் ராமோஸை விட்டு புறப்பட்டார்கள். பஸ்காவுக்கு மறுநாளே எகிப்தியர் எல்லோரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் என்ன சொல்லுன்னா, மறுநாளிலே எகிப்தியர் எல்லோரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையோடன் புறப்பட்டார்கள். இங்கே சொல்கிறாரு, நம்ம எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, முதலாம் மாதம் எகிப்தியர்களுக்கு என்ன மாதம்? அங்கே இருந்தார்ல எகிப்தியரில், அவர்களுக்கு என்ன மாதம் தெரியுமா? முதலாம் மாதம் அவங்களுக்கு நீசான் மாதம், ஆபிப், மார்ச்லேருந்து ஏப்ரல்
மார்ச் மாதம் இல்லை ஏப்ரல் மாதம் தெரியுது நமக்கு மாதம். சீவ் இசேர் அப்படின்ற ஒரு மாதம், இசேர் சீவ். ஏப்ரல் மே. சீவான்ற ஒரு மாதம், அது 3ஆம் மாதம், மேலேருந்து ஜூன். தாமூஸ் ஜூன்லேருந்து ஜூலை. ஆபிப் ஜூலைலேருந்து ஆகஸ்ட். எலி ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர். இதை 8, 9, 10, 11, 12 மாதம் தான் இருக்குது எல்லாருக்கும். இவங்க எல்லாமே அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். இதுவும் அவங்களுக்கு அதே மாதம்தான். ஆனால் இந்த நீசான் மாதத்திற்கு ஆபிப் மாதம் இருக்கு இல்லையா, அது முதல் மாதம் 12ஆம் தேதிக்கு பொறுப்பட்டுருக்காங்க. இது எங்கேருந்து நம்ம பார்க்குறோம்னா, யாத்ராகமும் 13:4, 23:15, 34:18. ஈசான் சீவ் மாதத்துக்கு ஏப்ரல் மேக்கு 1 ராஜாக்கள் 6:1, 37 பார்க்கலாம். சீவானுக்கு எஸ்தர் புஸ்தகம் 8:9. இந்த கிஸ்வி, புல்ஸ் அப்படின்ற ஒரு மாதங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் எபிரேய கேலண்டர்ஸ் நமக்கு இருக்குல்ல. ஏப்ரல் நமக்கு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், அது மாதிரி. இங்கே மார்ச், ஏப்ரலில் ஆரம்பிக்குது. இப்படி மார்ச், ஏப்ரலில் ஆரம்பிக்கும் போது இவங்க எந்த மாதத்தில் தொடர்ந்து வந்தாங்க அப்படின்னா, ஆபிப் மாதம். ஆபிப் மாதம் 12ஆம் தேதி. நீசான் மாதத்திற்கு, ஆபிப் மாதத்துக்கு 30 நாள் இருக்குது. 30 நாள். லேயர் மாதத்துக்கு 29, சிவியன் மாதத்துக்கு 30, தாமூஸ் மாதத்திற்கு 29, அவி மாதத்திற்கு 30, எலியுல் மாதத்திற்கு 29, திஸ்ரி மாதத்திற்கு 30. இதே மாதிரி எல்லா மாதத்திற்கும் 29லேருந்து 30க்குள்ளே இருக்குது. இங்கே என்ன வித்தியாசப்படுது அவங்க கேலண்டருக்கும் நம்ம கேலண்டருக்கும் அப்படின்னா, எப்பவுமே எபிரேய மொழி பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடியிலேருந்து பின்னாடி வரும். முன்னாடியிலேருந்து தான் படிப்போம். தங்கள் அப்படின்னா முன்னாடியிலேருந்து எழுதுறத பின்னாடி படிப்போம். அவங்க பின்னாடி எழுதப்பட்டது பின்னாடியிலேருந்து ரிவர்ஸ்லேருந்து ஃப்ரண்ட்டில் வருவாங்க. ரிவர்ஸ்லேருந்து ஃப்ரண்ட்டு. இவங்க வருஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 353 வருஷம். சரி, நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 353 நாள் இல்லையா? எபிரேயர் கேலண்டரில் 353 நாள். இன்னொன்று ஒரு வருஷத்தில் வருது 354, 355. அதே மாதிரி கம்மியாகுது, அதிகமாகுது. லாஸ்ட்டு அதிகமான ஒரு நாட்கள் உள்ள இது பார்த்தீங்கன்னா 385 தான் கடைசி. இல்லை 12 நாள், 12 மாதம் இருக்குது. இதில் சில இதில் லீப் இயர்னு சொல்கிறோம் இல்லையா, பிப்ரவரியில் 30 நாள் வரும் எக்ஸ்ட்ரா. அதெல்லாம் ரொம்ப ரேராக வரும். ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் 30. அப்படி பார்த்தீங்கன்னா 13 மாதம் வரும் அவங்களுக்கு. ரொம்ப அது ஆச்சரியமாக இருக்குங்க. அதில் 384 நாள் வரும். நமக்கு எத்தனை நாள் ஒரு வருஷத்துக்கு? 365 இல்லை. அவங்க லாஸ்ட்டு 384. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாதாரணமாகவே வராத அந்த இருக்கும் இல்லையா, 12 நாள். அந்த 12 மாதத்துக்கு 353 நாள். சரி, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மாதங்கள். சரியா? இவங்க யூதர்களுக்கும் இப்படி அந்த கேலண்டர் தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ அவர் புறப்பட்டு வந்த அந்த பார்த்தீங்கன்னா நீசான் மாதம் அவங்க புசிக்க வந்தாங்க இல்லையா, அவங்க புறப்பட்டு வரும்பொழுது 12ஆம் தேதி நீசான் மாதம் மொதல் மாதத்துலேயே வந்துட்டாங்க. இது பார்க்குறீங்களா நீங்கள்? இங்கே பாருங்க. இதுதான் கேலண்டர், அவங்களுடைய கேலண்டர். நமக்கு மேலே இருந்து
இங்கே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் சொல்றாரு 2ல், எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்திலும் சமுத்திரத்திலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். சொல்றாரு ஞானஸ்தானம் முழுகுதல்ன்ற. அவங்க ஞானஸ்தானம் எதுக்காக அப்படின்னா ரட்சிக்கிறதுக்கு, ஒன்றிலிருந்து நம்ம வெளியே வருவதற்கு, தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? நம்ம பார்த்தோம். இவங்க ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க எப்படின்னா, மேகத்திலும் சமுத்திரத்திலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். மேலே மேகம் இருக்கு, கீழே மேலே தண்ணி, கீழே சைடில் 2 சைடு தண்ணி, கீழே தண்ணி. அவங்க அதுக்குள்ளாக என்ன செஞ்சாங்க? போனாங்க, ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் சமுத்திரத்தில்ன்ற. அவங்க என்னது அது எப்படி சொல்றாருன்னா, ரட்சித்தார். தேவன் ஒன்றிலிருந்து ரட்சித்தார். ரட்சிப்பு அப்படின்னா ஒன்றிலிருந்து நான் காப்பாற்றப்படுவது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஒன்றிலிருந்து நான் மீட்கப்பட்டிருக்கேன். நீங்கள் ரட்சிக்கப்பட போறீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. அந்த வகையான காரியங்களை அவர் சொல்றார். எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் இருப்பன தேசத்திற்கு ஒரு மட்டும் 40 வருஷமும் மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். யாத்திராகமும் 16:35. மன்னான்றது தேவ தூதர்கள் சாப்பிட்ட அப்பம், சாப்பாடு. அது அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஒரு சேக்கல் அளவு தான் சேர்க்கணும், அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதை தான் சாப்பிட்டு இருக்கிறாங்க. சரி, இங்கே சொல்கிறாரு யாத்திராகமம் 16 நாளில் இந்த அப்பத்தை தேவன் சொல்கிறாரு, அன்றன்று பாடுகள் போதும் என்று தேவன் அப்பயே கற்றுக் கொடுக்கிறார். சொல்கிறாரு, அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணினேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்கள், நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். தேவனுடைய பிரமாணம் இருக்கு, அவங்களுக்கு பரிபூர்ணமாக இருந்துச்சுன்னா அவங்களை சேர்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு இறுதியும் திரும்பாது. அவருடைய பிரமாணத்தின்படி அவர்கள் வாழணும். நான் சோதிக்கிறதுக்கு அன்றன்று நாளுடைய பாடுகளை அவர்களுக்கு போதும். தேவன் சொல்றார், இயேசுவும் சொல்றாரு அதுதான், அன்றன்றுடைய பாடுகள் போதும். நான் இங்கே பாருங்க, நம்ம அது குறித்து அதிகமாக பார்க்கலாம். யோவான் 6:23 வாசிங்க பார்ப்போம். 23, 22, 23, 24. மறுநாளிலே கடலின் அக்கறையிலே நின்ற ஜனங்கள் அவருடைய சீஷரில் ஏறின அந்த ஒரே படகை தவிர அங்கே வேறொரு படகும் இருந்தது இல்லை என்றும், இயேசு தம்முடைய சீஷர்களோடு படவில் ஏறாமல் அவருடைய சீஷர்கள் மாத்திரம் போனார்கள் என்றும் அறிந்திருக்கிறார்கள். கர்த்தர் சோத்திரம் செய்த பின்பு அவர் அப்படியே சாப்பிட்ட இடத்திற்கு சமீபமாய் தீபரிவிலிருந்து வேறொரு படகுகள் வந்தது. அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாத ஜனங்கள் கண்டு உடனே அந்த படகுகளிலே ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். கடலில் அக்கரையிலே அவர்களை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினாலே அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். படகு அங்கே இருக்குல்ல, ஒரு படகு தான் இருக்குது. அங்கேருந்து என்ன செஞ்சிட்டார், ஏறி கலிலேயாவுக்கு போயிட்டார். அப்புறமா இங்கே அழிந்து நீங்கள் சொல்கிறாரு, இன்னொரு படகு வந்திருக்கு, அதில் ஏறி இயேசுவை தேடின்னு அவங்களும் போயிட்டாங்க. அங்கே போகும்பொழுது இயேசு சொல்கிறாரு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள்
அற்புதங்களை கண்டு இயேசு மூலமாகவும் சில அற்புதங்கள் செய்தார். மோசே மூலமாகவே செஞ்சிருக்காரு. அவர் சொந்த குமாரனே அமைச்சிருக்காரு. இவர் மூலமாக ரட்சிப்பு இருக்கு. இவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகிறதில்லை. இவரை விசுவாசிக்கிறவன் எதை கண்டு விசுவாசிக்கிறான்? இவருடைய கையினாலே அற்புதங்கள் நடந்திருக்கு. குருடன் பார்வை அடைகிறான், சப்பானி எழுந்து நடக்கிறான் இல்லையா? அப்படி நீங்கள் விசுவாசிக்கல. அவர் எதற்காக விசுவாசிக்கிறாங்கன்றார் பாருங்க. அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்றார். அப்பம் சாப்பிட்றாங்களா? அது நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றத நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? புசிக்கிறதுனால நீங்கள் என்னை தேடுகிறீர்கள். சரி, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. அந்த ஒரு போஜனம் அழிஞ்சிடும், அதுக்காக கிடையாது. நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே. அது என்ன போஜனம்? அவங்க சாப்பிட்டாங்க, அவங்க அழிஞ்சிட்டாங்க. அவங்க எதை பார்க்கல? தேவனுடைய இரக்கத்தை பார்க்கல, தேவனுடைய அன்பை பார்க்கல இல்லையா? தேவனுடைய பிரமாணத்தை பார்க்கல. நியாய பிரமாணத்தை கை கொள்வதற்காக தான் அந்த அப்பம் கூட அந்த உணவு ஸ்ட்ரென்த்துக்காக கொடுத்தது. நீங்கள் என்ன நினச்சிங்க? நீங்கள் அற்புதங்களை கண்டதுனால என்னை விசுவாசிக்கலன்னு இல்லையா? இங்கே என்ன செஞ்சிட? நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக, தேவனுடைய பிரமாணத்திற்காக, இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைக்காக கிரியை நடப்பீங்கள்ன்ற அந்த நித்திய ஜீவன் வரைக்கும் அந்த போஜனத்திற்காக கிரியை செய்யுங்க இல்லையா? அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். வேற யாரும் கொடுக்க முடியும். யார் கொடுப்பா? மனுஷகுமாரன். அவரை பிதாவாகிய தேவனை முத்திரைத்திருக்கிறார். முத்திரை என்றால் என்ன? முத்திரை என்ன? ஒரு வலிமை, ஒரு அடையாளம், ஒரு சைன். இவர் தேவனிடத்தில் வந்த மனிதன், தேவனிடத்தில் வந்த மனுஷகுமாரன். இவர் என் நேசகுமாரன் சாட்சி கொடுக்குறாரு. அது இவருக்கு செவி கொடுங்கன்றாரு இல்லையா? இவருடைய வழியில் நடந்தீங்கன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் கொடுக்குறேன்றாரு. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாக இருக்கிறது. விசுவாசிப்பது, விசுவாசம் என்றால் அவர் வார்த்தையை சம்மதிப்பது இல்லையா? மேலான காரியங்களை நாம் சம்மதிக்க வேண்டும். எல்லாம் ஒன்று மட்டும் கிடையாது, எல்லாத்தையும். அவர் கேட்குறாரு, நீங்கள் இப்படி சொல்கிறீங்கல்ல, நாங்கள் என்ன செய்யணும்? அவரை அனுப்பினாருக்குல்ல இயேசு, அவரை விசுவாசிங்கன்ற. யோவான் புஸ்தகம் 3:23 நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விசுவாசித்து இருக்கிறது. அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாயிருக்கிறது. யார் இது? ஒருவருக்கு ஒருவர். உலகத்தார சொல்லலை, சபை நடுவில் சொல்கிறாரு இல்லையா? உலகத்தாருக்கும் கட்டளை கொடுத்துருக்காரு, எல்லார் மனுஷனையும் நாம் நேசிக்கணும்னு. சரி, இங்கே சொல்கிறாரு, குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிறோம், சம்மதிக்கிறோம். அவர் நமக்கு கட்டளையிட்டபடி என்ன கட்டளையிட்டாரு? எல்லா சகல கற்பனையும் இல்லையா? இந்த காரியங்களை காணுவதற்கு நமக்கு ஆவிக்குரிய பார்வை அவசியம், தேவனுடைய பார்வை அவசியமாக இருக்கு. சரி, எப்படி நம்ம காண்கிறோம் அப்படின்னா, ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பது அவருடைய கற்பனையாக இருக்கிறது. அவர் கற்பனையை நாம் கை கொள்வோமானால் நாம் அன்பு கூறுவோம். நாம் அன்பு கூறலைன்னா கை கொள்ள மாட்டோம். நீங்கள் போதிக்கிறீங்க ஆனால் நீங்களே செய்யலை அப்படின்னா யாராக இருக்கிறோம்? அப்போ நம்ம அது அறியாமல் இருக்கும், தேவனுடைய பார்வை அங்கே இல்லை. சரி, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வழியில் அழியாமல் இருக்கணும். இஸ்ரவேலர்கள் அழிஞ்சாங்க, வழியிலே பாதி அழிஞ்சிட்டாங்க. 40 வருஷம் இவர்களை ஆலோசித்தார். வனாந்தரத்திலே 2 நாள் போக வேண்டியதை 40 வருஷம் சுத்த விட்டார். வனாந்தரத்திலே என்ன ஆயிடுச்சு? போன திசையிலே போயிட்டு வராங்க. இப்படியே போயிருக்கலாம், ஆனால் அவங்க சுத்த விட்டார். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிறவர் யாவரும் பாக்கியவான்கள். யாரு? குமாரன். அவருடைய வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும்? சகலத்தையும் அவ்வளோதான். அவன் பேசுகையில், இதோ
ஒளியுள்ள ஒரு மேகம் அவர் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. யார் அவர் பேசிட்டு இருக்கார்? தேவன், பரலோகத்தின் தேவன். அவர் சொல்றார், இவர் என் நேசகுமாரன். ஒரு ஒளியுள்ள ஒரு மேகம் அவர் மேல வந்துச்சு. அது என்ன சொல்லி, இவருக்கு செவி கொடுங்கன்ற. செவி கொடுக்கலன்னா என்ன ஆகும்? இங்க பாருங்க, கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள். பிளஸ்ட்ன்ற, ஆசீர்வதிக்கிறார். இல்லைன்னா கஷ்டம். நமக்கு தெரியும் அவர் குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதில்லை. சரி, இங்க பாத்தீங்கன்னா சிலர் இருக்கிறாங்க, தேவனுடைய நீதியை அறியாமல், தேவனுக்கு ஏற்ற ஒரு நீதி இருக்கு, அதை அறியாமல் எப்படி போயிட்டாங்க அப்படின்னா தங்கள் சுயநீதியினாலே போயிட்டாங்க. சரி, இங்க நம்ம பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 10:11 இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தமாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதியிருக்கும்படிக்கும் இருக்கிறது. எது? அவங்க பாதி வழியில் என்ன செஞ்சாங்க? மாம்சத்தை இச்சித்தாங்க, அவங்க முறுமுறுத்தாங்க. இதெல்லாம் என்ன செஞ்சது? அவங்களுக்கு அவங்க போகக்கூடிய வழியை அவங்க போக முடியாமல் போயிடுச்சு. அவங்க அப்படி இச்சித்திருக்கக்கூடாது. இச்சித்து இருந்ததுனால தேவன் அவங்களை என்ன செய்தார் என்றால், அவங்க ஒப்பு குத்துட்டார். அவங்க நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் என்னாச்சு? அவங்கள தேவன் ஆலோசித்திருக்கிறார். மேலும் அவர்கள் 40 வருஷமாய் யாரை ஆலோசித்தார்? எபிரேயர் 3:17. யாரு? பாவம் செய்தவர்கள் அல்லவா? பாவம் தேவனுக்கு நீதி செய்யக்கூடாது, விரோதமாக இருக்கு. நம்ம தேவனுடைய நோக்கத்தை, மேலான அந்த பார்வையை பெற்றுக்கொள்ள கூடாததாக இருக்கு. நம்ம ஆவிக்குரிய வகையில் எல்லாத்தையும் பார்க்குறோம், சகல ஞானத்தையும் பார்க்குறோன்னா பாவம் இருக்கா, இடர்கள் இருக்கா, அவங்ககிட்ட ஏதாவது ஒரு அநீதி இருக்கா? எதுவுமே இருக்காது. ஏனால் ஆவிக்குரிய பார்வை அவனிடத்தில் இருக்கு. அவன் என்ன செய்வான்? எல்லாத்தையும் நீதியா செய்யும். நீதி. சரி, யாரை ஆலோசித்தார் 40 வருஷமா? பாவம் செய்தவர்கள் அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்தது, செத்துட்டாங்க. இதெல்லாம் நம்ம எதிர்க்க பார்க்குறோன்னா திருஷ்டாந்தமா, எக்ஸாம்பிள். தேவன் இப்படி அதை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன இருக்குப்பா மாதிரி, இவ்வளோ பாவம் செஞ்சாங்க, இவ்வளோ மேலேயும் தேவன் இரக்கமாக இருந்தார். தேவனை அழித்ததுனால தேவன் மேலே என்ன செஞ்சார்? விசுவாசம் இல்லாததுனால, அவர் செய்த கிரியைகளை காணாததுனால என்ன ஆயிற்று? அவர்கள் விழுந்தார்கள். நீங்கள் முன்னுமே அறிந்திருந்தும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சிப்பு பின்பு விசுவாசியாதார்கள் அழிந்தார்கள். அவங்க என்ன செய்யல? யார் அழிந்தார்கள்? விசுவாசியாதவர்கள். ஆமாம், தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வசனத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புகள் என்று நித்திய சங்கிலியினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். அவர்களுடைய ஆதி மேன்மை, அவங்களுக்கு ஒரு மேன்மை இருக்குது, நமக்கு ஒரு மேன்மை இருக்குது. தேவ தூதர்கள் நம்மளை பாதுகாக்கிறாங்க. தேவ தூதர் அப்போனா அவங்களுக்கு ஒரு மேன்மை இருக்குது. தேவனுக்கு பணிவிடை ஆவிகள், தேவனுக்கு என்ன சொன்னால் ஒரு செய்தியாளர், அப்போ அவங்களுக்கு ஒரு மேன்மை இருக்குது, அவங்களுக்கு ஒரு கணம் இருக்குது இல்லையா? அப்போ அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க? அந்த ஆதி மேன்மையை விட்டு விட்டார்கள். நம்ம எதை அறிந்து கொள்ளணும்? நம்ம எதை நினைப்பூட்டி கொள்ளணும்? நம்ம எதை விரும்பணும்? சரி, இப்போ பாருங்க, கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்திலிருந்து வரப்பண்ணினாரா? மோசே மூலமாக வரப்பண்ணினாரு. ரட்சித்து பின்பும் விசுவாசியாதவர்களை அழித்தார். நம்ம என்ன செய்யணும்? நாமும் விசுவாசியாமல் போனால் என்ன? நாமும் அவருடைய வார்த்தைகளை சம்மதியாமல் இருப்போமானால் நம்மளும் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஒரு காரியங்கள் சொல்ற 1 பேதுரு 3:4 அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும், ஆமாம், அமைதியில் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையிலே வெளியேறப்பட்டது.
சரி, இப்படி தான் பூர்வத்திலும் சரி தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்து பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்து கொண்டார்கள். சரி, இப்படி நம்ம உள்ளான மனுஷனுக்கு ஏற்ற அலங்காரம் அன்பு, இரக்கம், பரிசுத்தம், நீதி, இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வளருவோம் அப்படின்னா அதுதான் நல்ல ஒரு மனுஷனுக்கு ஏற்றது. சரி, இங்கே சொல்கிறாரு ரோமர் 7:22, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறவன் ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களிலே இருக்க காண்கிறேன். அது என் அவயத்தில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. நிர்பாக்கியம் உள்ளவனானேன் மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலின்று யார் என்னை விடுதலையாக்கக்கூடும்? தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கும் மாம்சத்தினாலே பாவ பிரமாணத்திற்கும் ஊழியம் செய்கிறேன். இங்கே ஒரு மனசு இருக்கு. அந்த மனம் என்ன செய்யுது? நான் பாவம் செய்ய மாட்டேன், ஆனால் என் சரீரம் என்ன சொல்லுது? நான் செஞ்சிடறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி பிரியமாக இருக்கிறேன்னு சொல்கிறேன். உள்ளான எனக்குன்னு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பிரமாணம் இருக்குது. அது என்னென்னா, நான் கர்த்தருடைய பிரமாணத்திற்கும் மேலான காரியங்களுக்கும் நான் என்ன செய்வேன்? கீழ்ப்படிவேன். அந்த மனுஷன் என்ன சொல்கிறான்? நான் பாவம் செய்ய மாட்டேன், தேவனுக்கு சகல கற்பனைகளும் கை கொள்வேன்றான். நான் அன்பு கூறுவேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய், அந்த மனசு இருக்குல்ல, அந்த மனுஷன் உள்ளான மனுஷன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு விரோதமாய் வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களிலே உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு. அது என்ன பிரமாணம் சொல்ற? பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. ஆமாம், நான் செய்யணும்னு விரும்புகிறேன், ஆனால் என் என்னுடைய இருதயம் என்ன செய்யலை? பூர்ணப்படலை இன்னும். ஆமாம், வேண்டாந்து செய்யாதன்னு கரெக்டாக சொல்கிறீங்க. என்னுடைய மாம்சம் என்ன சொல்லுது? போ 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 இச்சிக்கு போ, இச்சு போ, நல்லது அப்படின்னு. நான் என்ன செஞ்சிடறேன்ட்டு. சரி, நான் என்ன செய்யணும்? என் இருதயத்தை இன்னும் பூர்ணப்படுத்தணும், நான் போராடணும், என் ஓட்டத்தை நான் தொடர்ந்து ஓடணும். ஆனால் தொடர்ந்து என் மனம் என்னவா இருக்குது? புதுசாக தான் இருக்குது. நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நான் எனக்காக வாழ மாட்டேன்னு அந்த புதிய மனம் என்ன ஆக்டிவ் ஆயிடுச்சு. நான் வாழ மாட்டேன், நான் கர்த்தருக்காக வாழ போகிறேன். சரி, தொடர்ந்து அந்த மனம் தான் இருக்குது. ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆச்சு, இருந்தாலும் அந்த மனம் தொடர்ந்து இருக்குது. சரி, இந்த இந்த பாவ மரணத்திலிருந்து, இந்த பாவ மனுஷனிலிருந்து மனுஷன் நான் இந்த மரண சரீரத்திலிருந்து யார் அவரை விடுதலையாக்கக்கூடும்? யார் விடுதலையாக்க? இயேசு கிறிஸ்து. அவரை தவிர வேறு யாரும் விடுதலையாக்க முடியாது. இயேசு கிறிஸ்துனுடைய பிரமாணம் தான். சரி, இங்கே பாருங்கள், கொலோசியர் 2:11 பார்க்கும்போது, அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே, மனம் இருக்குல்ல, பாவ மனதை என்ன செஞ்சிட்டேன்? நான் கட் பண்ணிட்டேன், தூக்கி எரிஞ்சிட்டேன். அங்கே மாம்சத்தில் நுனித்தோலை கட் பண்ணுவாங்க, அது விருத்த சேதனம். உள்ள இருதயத்தில் அந்த மனதை என்ன செய்வாங்க? பழைய மனுஷனை கட் பண்ணி எரிஞ்சிருக்கும். நான் பிழைக்க முடியும். கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலந்து விட்டதினாலே கையினால் செய்யப்படாத விருத்த சேதத்தை அவருக்குள் பெற்றேன். நீங்கள் என்ன பெற போகிறீர்கள்? கையினால் கட் பண்ணுறது கிடையாது. உள்ளான மனுஷனில் கட் பண்ணி எரிஞ்சிடணும்னா என்ன செய்கிறேன்? கட் பண்ணி எரிஞ்சிட்டேன். அப்போது இங்கே நான் என்ன செய்கிறேன்? எது மூலமாக நான் கட் பண்ணுறேன்? இப்படிப்பட்ட ஒளியினால், தேவனுடைய வார்த்தையினால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது. சரி, இங்கே ரோமர் 8:13 முடிச்சிடலாம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். மாம்சம்னா அவர் சொல்கிறார்ல, நான் இந்த நீதியை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் செய்ய முடியல. ஆனால் என் இருதயமானது தேவனுக்காக பிழைத்திருக்கு. அந்த 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 மனசின் நிமித்தமாக நான் தொடர்ந்து நீதியை செய்கிறேன். நான் தொடர்ந்து என்ன செய்கிறேன்? இந்த பாவத்தை செய்யாதபடிக்கு எனக்கு இருக்கக்கூடியதை நான் சிறையாக்கி கொள்கிறேன். அப்போது மாம்சத்தின்படி அங்கே நானே விருப்பப்பட்டு நான் இதை செய்தேனானால், நான் செஞ்சுட்டு நான் இதை செஞ்சுட்டு ஐயோ சரியாமல் செஞ்சுட்டேன்,
அதனை செய்வோனோ பரவாயில்ல, நான் தெரிஞ்சே நம்ம இதை செய்வோம் அப்படின்னா, நான் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவோம், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்போம். இப்படி தேவன் நமக்கு உதவி செய்யணும். மாம்சத்தில் வரக்கூடிய சகலத்தையும் என்ன செய்யணும், வேணாம், எனக்கு இந்த மாம்சம் அந்த மனசு சொல்லுது இது தேவனுக்கு விரோதமானது, கர்த்தருக்கு விரோதமானது, செய்யக்கூடாது. நமக்கு ஒரு அன்பாக இருக்கும், ஒருவருக்கு ஒரு அன்பாக இருக்கும். அப்படி நம்ம வளருவோம்னா கர்த்தர் கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய பார்வையை நமக்கு கொடுப்பார். எப்பொழுதும் ஆவிக்குரிய பார்வைன்றது இயேசுவினுடைய அடிச்சோடியும் தேவனை மகிமைப்படுத்துகிறதா அப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நாம் கை கொண்டால் தான் ஆவிக்குரிய பார்வை கிடைக்கும். நம்ம சும்மாவே இருந்தால் கிடைக்காது. நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்டால் தான் நமக்கு கிடைக்கும். ஜெபம் பண்ணலாமா? பரலோகத்தில் வாசமாயிருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம். பிதாவே, உங்களை மகிமைப்படுத்துவதற்கு இந்த நாளை எங்களுக்காக கொடுத்தீரே, அதுக்காக நன்றி. பிதாவே, இந்த நாளிலே உங்கள் வேத வாக்கியங்கள் எவ்வளோ அதிகமான ஞானத்தை உடையதாக இருக்கிறது. பிதாவே, நாங்கள் எதற்கும் ஆலோசிக்காதபடிக்கு பிதாவே எங்களுக்கு உதவி செய்யும். இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் உங்களுடைய கிரியையே நித்திய கிரியையாக இருக்கு. நீங்கள் செய்வதே பிதாவே, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பிதாவே அதற்கு உங்களை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக செய்கிறீர். பிதாவே, நாங்கள் உங்கள் அடிச்சுவடுகளை, உங்கள் குமாரனுடைய அடிச்சுவடுகளை நாங்கள் கண்டு எங்கள் பிதாவே நாங்கள் உங்களை மகிமைப்படுத்த, உங்களை சோத்தரிக்க, உங்கள் வேத வாக்கியங்களை நான் அறிந்து கொள்ள தயவுசெய்து உதவி செய்யும். இரக்கமுள்ள எங்கள் தேவன் தாமே எங்களை பாதுகாத்து எங்களுக்கு தேவையான பூமிக்குரிய தேவையும் ஆவிக்குரிய தேவையும் எங்களுக்கு சுகபலனையும் கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். எங்கள் பாவங்கள் குற்றங்கள் எங்கள் குறைகளை மன்னித்து தயவு கூர்ந்து ஏற்றுக்கொள்ளும். பிதாவாகிய தேவனே, நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கூடியிருக்கிற சகோதரிகளையும் சிறு குழந்தைகளை ஆசீர்வதியும். பிதாவே, உங்களுடைய தயவானால் அவங்களை பாதுகாத்து கொள்ளும். இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் தாம் இந்த ஓமையை நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் அம்மாவுக்கும் சகோதரர்களுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் தேவையான ஞானத்தையும் கொடுக்கும்படியாக வேண்டில் செய்கின்றோம். இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் தாம் அவர்களுக்கு ஆவிக்குரிய இருதயத்தையும் ஞானத்தையும் பலனையும் உங்களுடைய சித்தத்தை செய்ய உதவி செய்யும். பிதாவே, அவர்களுக்கு இன்னும் சுகபலனோடு உங்கள் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தை கொடும். இரக்கமுள்ள தேவன் தாமே எங்களை பாதுகாத்து கொள்ளும். பிதாவே, நீங்கள் பரிசுத்தர். பிதாவே, ஒவ்வொரு சகோதரர்களுக்காக வேண்டியது செய்கின்றோம். இரக்கமுள்ள தேவனே, அவங்களுக்கு தேவையான நன்மையை கொடுக்கும்படியாக வேண்டியது செய்கின்றோம். பிதாவே, நீங்கள் தாமே அவர்களுடைய இருதயமானது பொக்கிஷமாக இருக்குது. பிதாவே, அந்த இருதயமாக பொக்கிஷத்தில் நன்மையை வைக்கிறதற்கு நன்மை வாசும்படியாக வேண்டியது செய்கின்றோம். அவர்களுக்கு முயற்சி செய்யவும் தயவு கூர்ந்து அவர்கள் இருதயத்தை கொடுக்கும்படியாக வேண்டியது செய்கின்றோம். இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளிலே உங்கள் வேத வாக்கியங்களை கற்றுக்கொள்வதற்கு பிதாவே எங்களுக்கு இருதயத்தையும் ஞானத்தையும் கொடுத்தீரே, அதுக்காக நன்றி. சுகபலனை கொடுத்தீரே, அதுக்காக நன்றி. பிதாவே, இன்னுமாக சகோதரன் டிஆர் ஜான்சன் அவருக்கும் சுகபலனையும் ஆயுஷ்னாலையும் பாதுகாப்பையும் கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். உள்ளான மனுஷனிலே பிதாவே அவர் வேரூன்றி நிலை பெறத்தக்கதாக நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக இன்னும் உங்கள் ஊழியத்தை செய்து அநேக சீஷர்களை உருவாக்க நீங்கள் தாமே பலனையும் ஆயுஷ்னாலையும் கூட்டி கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். உங்களுடைய தயவு இருக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். பிதாவே, அவங்க பிள்ளைகளின் பிள்ளைக்கும் நீங்கள் தாமே பலனை கொடுக்கும்படியாக உங்கள் ஊழியத்தை செய்யத்தக்கதாக ஞானத்தை கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். உங்கள் சித்தமானால் சகோதரன் டிஆர் கேப்ரியல் ஆசிரியர் அவருக்கும் சுகபலனையும் அந்த காலையில் பிதாவே ஏற்பட்ட அந்த வழியிலும் அவர் சுகபலனோடு பிதாவை உங்களை சேவிக்கவும் பிதாவை உங்களை துதிக்கவும் பிதாவை நீங்கள் தாமே அவருக்கு மீண்டுமாக சுகபலனை கொடுக்கும்படியாக அவன் குடும்பத்திற்கு ஆரோக்கியத்தையும் நீங்கள் தாமே இன்னும் பலனோடு சேவிக்க உதவி செய்யும். பிதாவே, இன்னுமாக நாங்கள் வேண்டுதல் செய்ய அறியாதவர்களாக இருப்போமானால் தயவு கூர்ந்து அப்படிப்பட்ட ஞானம் உள்ளவர்களாக அறிந்து கொள்ள ஆவிக்குரிய சகல ஐஸ்வர்யத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். அன்புக்குரிய பாகங்கள் எல்லாவற்றிலும் வளர்வதற்கு தயவு கூர்ந்து எங்களை ஆசீர்வதியும். பிதாவே, எங்கள் அப்பா அம்மா சகோதரர் ஒருவருக்கும் தேவையான ஆவிக்குரிய நன்மையை கொடும். பிதாவே, நீங்கள் தாமே அநேக சீஷர்களை உருவாக்கத்தக்கதாக எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். மீண்டுமாக நாங்கள் கூடி உங்களுடைய சித்தத்தையும் உங்களுடைய வேத வாக்கியங்களையும் ஆராய்ந்து அறியறதற்கு ஒரு வாய்ப்பு கொடும். உங்கள் சித்தமானால் எங்களை பாதுகாத்து கொள்ளும். எங்களை தயவு கூர்ந்து நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களையும் அறியாமல் செய்யக்கூடிய பாவங்களையும் எங்கள் மன்னித்து
எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.